வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெர்சி ஐலாண்டில் இருக்கக்கூடிய இப்போ 2024 இருக்கக்கூடிய ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜெர்சி ஐலாண்டை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years முன்னாடியே மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. அதில் வந்து நிறைய கொஷின்ஸும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சில மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் ஜெர்சி ஐலாண்டில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்களே ஒரு டீமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்சி ஐலாண்டுக்கு போய் செட்டில் ஆகணும், அங்கே நல்ல சேலரியில் செட்டில் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பற்றி ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மற்றும் ஜெர்சி ஐலாண்டில் வேலைகளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா கிடையாது. இதில் இருந்து இன்னும் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு சில ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து ஜெர்சி ஐலாண்ட் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்சி ஐலாண்ட் அப்படின்னாலே வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஜெர்சி ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் கிரவுன் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஒரு செல்ஃப் கவர்னிங் கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டிபெண்ட். இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் டு யூகேவை டிபெண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களுக்கு இருக்காங்க. பட் இந்த ஜெர்சி ஐலாண்டை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ செல்ஃப் கவர்னிங் கண்ட்ரி. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு யூகேவை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால இதை வந்து பிரிட்டிஷ் கிரவுன் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் போய் கூடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெர்சி ஐலாண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறங்காட்டி இங்கே வந்து பிரிட்டிஷோடைய கல்ச்சரும் ஃப்ரெஞ்சுடைய கல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஒரு சின்ன ஐலாண்ட் தான், பட் ஸ்டில் என்னன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. இங்கே என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாப்புலர் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் முதல் ஜாப் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பாப்புலரான ஒரு ஜாபுங்க, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னு எடுத்தாலே உங்களுக்கு இந்த யூரோப் கண்ட்ரீஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஷியன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இது ரொம்ப பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will monitor financial reports, they will forecast financial reports and they will support வந்து பார்த்தீங்க அப்படின்னா financial decisions and they will analyze financial data. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் இவங்களோட ரோல்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக இருக்கீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 வருடங்கள் வந்து அனுபவம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு சேலரி வந்து வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க. சேலரி எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லக்கூடிய எல்லா சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அப்ராக்சிமேட் ஃபிகருங்க, நாட் தி எக்ஸாக்ட் ஃபிகர். ஸோ ஏன்னா கமெண்ட்ஸில் உடனே நம்ம நிறைய வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன், சண்டைக்கு வருவாங்க. என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சொல்கிற சேலரி வந்து சீம்ஸ் டு பி டூ ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ என்னென்னா இப்போ வந்து நீங்கள் இந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் நாட் பெர்ஃபார்மிங் வெல் இந்த இன்டர்வியூ அண்ட் யூ ஆர் நாட் ஸ்கில்டு இனஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் யூ ஆர் குட் இல்லை யூ ஆர் ஸ்கில்ட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை விட அதிகமாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் சேலரி அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3000 ஒரு 4000 வந்து உங்களுக்கு பவுண்ட்ஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பவுண்ட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ 3000 எடுத்தீங்க, இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,20,000 rupeesலேருந்து ஒரு 4,20,000 or 29,000 rupees இந்தியன் மணியில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு கிராஸ் ஃபிகருங்க, இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் அண்ட் கிராஸ் ஃபிகர். இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்ஸஸ் இருக்கோ அந்த டாக்ஸஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணது போக பேலன்ஸ் வரதா உங்களுடைய நெட் ஃபிகராக இருக்கும். இந்த சேலரி வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அனுபவம் இருந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இது வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி குறைவான அனுபவமும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனும் குறைவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை விட குறைவான சேலரிக்கும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் அண்ட் எவர்கிரீன் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 10 வருடமாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ங்க. இது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தேவைப்படுறாங்க. நாட் ஒன்லி ஆன் யூரோப்,
மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் உடைய மேஜர் ரோல் என்னன்னா தே ஹேவ் டு டெவலப் சாஃப்ட்வேர்ஸ். இதுதான் உங்களுடைய மேஜர் ரோல். அது இல்லாமல் ஒரு சில ரோல்ஸ் இருக்கு. பட் இவங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 4 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டீசன்ட் பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ஜெர்சி ஐலாண்டை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அப்போ சேலரி எவ்வளோ சார் கிடைக்கும்னு பார்த்தா பவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 3500 பவுண்ட்ஸ் வந்து கிராஸ் ஃபிகராக மந்த்லி வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபிகர். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ரீசனபிள் தான். அப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு சேவ் பண்ணுற ஓரளவுக்கு உங்கள் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களால் ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும்னு சொல்லலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு பாப்புலரான ஒரு ஜாப்னு சொல்லாங்க, ரெஜிஸ்டர்ட் நர்சஸ்ங்க. இது வந்து இப்போ கடைசியாக ஒரு 5-6 வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான முன் அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய வந்து ஹாஸ்பிட்டல்ஸை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஹோம் கண்ட்ரியில் அட்லீஸ்ட் 1 or 2 years வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இங்கே ஜெர்சி ஐலாண்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜாபை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 years அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுங்க ஜெர்சி ஐலாண்டை பொறுத்தளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கொடுக்குறார்கள். ஸோ இது எல்லாமே வாங்கினவங்க இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஆவரேஜாக எடுக்கிறப்ப அதிகமான நாட்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 3+ years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான், அதுதான் சொல்ல வரேன். அப்போ சேலரின்னு பார்த்தா ஒரு 2200 ஒரு 2800 பவுண்ட்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் யூகே பவுண்ட்ஸில் தான் நான் இதை கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர்ஸ்ங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர் அப்படின்னா விருந்தோம்பல் மேனேஜர்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய ரிசார்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய இந்த கெஸ்ட் சர்வீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ஒர்க் எஸ் அ மேனேஜர், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் அப்படிங்கிறது மேனேஜராகவும் இருந்திருந்ததுன்னா தட்ஸ் பெட்டர். பட் மேனேஜர் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3+ இல்லை 5+ years உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறத விட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அப்போ இந்த ஒரு சிலர் கேட்குறாங்க, சரி ஓகே சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜராக இருக்கேன், எனக்கு வந்து 5+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ், திரும்பி அதை தான் சொல்கிறேன், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், யுவர் qualification, at the same time how you perform in the interview. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் your salary, at the same time your job is fixedங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ சார் சேலரி கிடைக்கும்னு பார்த்தா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜர்ஸ் வந்து தே ஹேவ் அ பொட்டன்ஷியல் டு ஏர்ன் வந்து 2500 ஒரு 3500 வரைக்கும் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் திஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இவ்வளோ வருடங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருந்தால் இது வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இஃப் யூ ஹேவ் மோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ ஹேவ் அ பொட்டன்ஷியல் டு ஏர்ன் மோர் சேலரி தேன் வாட் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லக்கூடிய சேலரி கூட அதிகம் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். பெரிய உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க, ஹைப்பர் மார்க்கெட்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எகெயின் நீங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வேறு கண்ட்ரிலேயோ இல்லை உங்கள் ஹோம் கண்ட்ரிலேயோ ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஜாபை கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்போ அனுபவம் எனக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக அனுபவம் வேணும், இல்லை 5 to 7 years அப்படிங்கிற அனுபவம் இருந்ததுன்னா தட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 3000 ஒரு 4500 உங்களுக்கு பவுண்ட்ஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு கிராஸ் ஃபிகராக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன் சொல்லலாம். என்னென்ன தே ஹேவ் டு கிரியேட் இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குங்க. இப்போ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன் அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு தேவைப்படும். குறைஞ்சது ஒரு 2 ஒரு 4 வருடம் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் ஒரு சில நல்ல பெரிய கார்பரேட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள்
ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் இதில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறதோட இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னு வந்தாலே உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் பேஸ்டாக தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரன் ஆகுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமான இன்சென்டிவ்ஸ் வாங்குறதுக்கும் இதில் சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி எவ்வளோ சார் இங்கே சேலரி கொடுப்பாங்கன்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2+ இல்லை 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2000 poundsலேருந்து ஒரு 3000 pounds வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதே ஒரு நல்ல பேக்கேஜ் தான். when compared with India it is a good package, but still என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கூட கம்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரீசனபிள் பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 7th ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் இல்லை ஒரு ஜூனியர் லெவல் ஜாப்னு நம்ம சொல்லிக்கலாங்க. அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 to 2 years இருந்தது அப்படின்னா இதுக்கும் அனுபவங்கிறது 1 வருஷமாவது குறைஞ்சது வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா அனுபவம் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. பல்க் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க, பட் நாட் ஆல் த கம்பெனிஸ்னு நம்ம சொல்லலாங்க. பட் ஆவரேஜாக உங்கள் ஹோம் கண்ட்ரியில் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாங்க. சேலரி அப்படிங்கிறது பார்த்தா இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக இருக்கங்காட்டி ஒரு 1800லேருந்து ஒரு 2500 உங்களுக்கு பவுண்ட்ஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்திருக்கோம் இந்த லிஸ்ட்னா நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து வருடம் இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு அதிகமாக இந்த ஜெர்சி ஐலாண்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதனால் இந்த ஜாபை நம்ம லிஸ்ட் டவுன் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்குங்க. ஜெர்சி ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐலாண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதில் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயங்களும் கீழே வந்து ஸ்க்ராலிங்கில் இல்லை உங்கள் டிஸ்பிளேல வந்து www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்போம். வித் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபுடைய போர்ட்டல்ஸோட லிஸ்ட்டும் எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். யூகே இல்லை ஜெர்சி ஐலாண்ட் இல்லை உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி அப்படின்னு பல கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தட் இஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வெப்சைட்டை. ஸோ நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are not a manpower consultancy and we are not any agents. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட வீடியோ மேக்கிங் மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மேன்பவர் கன்சல்டன்சியோட உதவியும் இல்லாமல் நீங்களே வந்து எப்படி டைரெக்டாக வந்து அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணி வேலை வாய்ப்புகளை வாங்க முடியும் அப்படிங்கிறக்கான வீடியோஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு டைரெக்டாக எம்ப்ளாயர் கூடயும் கனெக்டடாக இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஓப்பனிங்ஸ் வந்ததுன்னா ஓப்பனாகவே வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் ஜெர்சி ஐலாண்டில் போய் நல்லபடியாக நல்ல சம்பளத்தில் செட்டிலாக எங்களுடைய பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.